வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி புதுச்சேரியில் மதுபான கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. 3 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய இவிஎம் மிஷின்கள் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாக்கூர் கலைக்கல்லூரி, நேரு பாலிடெக்னிக் கல்லூரிகள் பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல காரைக்கால் மாவட்டத்தில் 5 தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கருணாநிதி பட்ட மேற்படிப்பு மையத்திலும், மாஹேவில் நேரு அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனாமில் அரசு கலைக்கல்லூரியிலும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை பொதுமக்கள் இசிஐ என்இடி செயலியில் மூலம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையை புதுச்சேரியில் உள்ள 3 மையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துணை ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். நாளை மதுக்கடைகளை மூட கிளால்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் வெற்றி கொண்டாட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் இது பண்ணி தொடங்க இருக்குது. 8 மணிக்கு தபால் வாக்குகள் முதல் எண்ணப்படும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 8:30 மணிக்கு மேல நம்ம இவிஎம் மிஷின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சிவில் அபிஷியல்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 1000 அபிஷியல்ஸ் நம்ம ஈடுபடுறோம். போலீஸ் தரப்புல இருந்து 2500க்கு மேல நம்ம பாதுகாப்பு கொடுக்குறாங்க. 3 tier செக்யூரிட்டி இங்க இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செக்கிங்ல இருந்து எல்லாமே செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். போக்குவரத்து இந்த ஏரியாவில் இந்த கவுண்டிங் அதை சுற்றி பேரிகேடிங், நம்ம கவுண்டிங் சென்டர் சுற்றி பேரிகேடிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரல் பப்ளிக்கு மாற்று வழி போலீஸ் டிராஃபிக் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உள்ள கவுண்டிங் ஸ்டாஃபுக்கு தனி பார்க்கிங் பண்ணியிருக்கோம். கேண்டிடேட் ஏஜென்ட்ஸ் தனி பார்க்கிங் பண்ணியிருக்கோம். அவங்க மட்டும் வண்டியில நிறுத்திட்டு உள்ள ஐடி கார்ட்ஸ் காமிச்சிட்டு உள்ள வந்துக்கணும்.